ஹாய் வியூவர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கொற்றவாலீஸ்வரர் கோவிலுங்க வந்திருக்கோம். ஸோ இது கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. காரைக்குடிக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிருக்கு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸான நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலூர் என்பது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். ஸ்ரீ கொற்றவாலீஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தின் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. இக்கோவில் முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட கிழக்கு நோக்கிய கோவிலாகும். இந்த கோவிலுக்கு நம்ம போன நேரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ நம்ம இயர்லி மார்னிங்காகவே போயிட்டோம்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற நேரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் இன்னும் க்ரௌடாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பழைய காலத்து படம் எல்லாமே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கூட நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைடுக்கு வந்தீங்கன்னா இதுதான் இந்த கோவிலுடைய புஷ்கரணி. இங்கே தான் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ரொம்பவும் பெரிய ராஜகோபுரம் இந்த கோவில். ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவில். சிவனுக்காக கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலுடைய பெரிய புஷ்கரணி, ஒரு புனித குளம்னு சொல்லுவாங்க. இதோடைய மையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீரழி மண்டபம் அமைஞ்சிருக்கு. அங்கே ஒரு சிறிய மண்டபமும் உள்ளது. அந்த மண்டபத்துக்கு கோபுரத்தில் பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, ரிஷபாருடன் மற்றும் முருகர் ஆகியோரின் சிலைகள் இருக்குது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே எக்கச்சக்கமான சிற்பங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒன்று ஒன்றும் அதை பார்க்கணுன்னா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நுணுக்கமாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னே பலிபீடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் நந்தி தேவருடைய சிற்பம் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே ஒன்று ஒன்று பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சிற்பம் இருக்குது. சுப்பிரமணியர் அப்படின்னா முருகர். ஸோ முருகர் மயில் வாகனத்தில் அமர்ந்த நிலையில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. முருகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வல்லப கணபதியோடைய சிற்பம் இருக்குது. இவர் வல்லப கணபதி பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸோடைய கல்யாணம், அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி சிற்பம் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிற்பங்கள் பார்க்காம வந்துடாதீங்க. ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு நுணுக்கமாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க. சிற்பங்கள் ஒன்று ஒன்று அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்து அந்த சிற்பங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம இயர்லி மார்னிங்காகவே சீக்கிரமாக வந்துட்டோன்றதுனால ஐயர் இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இப்போ நம்மளால் சுவாமி தரிசனம் பண்ண முடியல. ஸோ அதாவது அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ணணும். இங்கே திருநெல்லை அம்பாளுடைய சன்னதியை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உட்பிரகாரம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். உட்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக விநாயகருடைய சிற்பம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எக்கச்சக்கமான தூண்கள் இருக்குது. ஸோ மேலே கூட பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். இங்கே தான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பெயிண்டிங்ஸ்.
இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்லை அம்பாள் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பெயர் வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்னன்றது இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். வரலாற்றின்படி சிவகுப்தனும் அவரது மனைவி சுதன்மாயும் தங்கள் மகள் ஆராதனவல்லியை தங்கள் நெல் வயலை காக்க அனுப்பியிருந்தார். ஆனால் ஆராதனவல்லி வயலை காக்க செல்வதற்கு பதிலாக தோட்டத்தில் விளையாடச் சென்றாள். அதனால் பார்வதி தேவி ஆராதனவல்லியின் உருவம் எடுத்து நெல் வயலை காக்கத் தொடங்கினாள். இதற்கிடையில் தன் மகள் ஆராதனவல்லிக்கு பசிக்கும் என்று எண்ணிய சுதன்மாயி வயலுக்கு உணவு கொண்டு சென்றாள். பார்வதி தேவி ஆராதனவல்லி வேடத்தில் வந்திருக்கிறாள் என்பதை உணராத சுதன்மாயி அவள் தன் சொந்த மகள் என்று நினைத்து பார்வதி தேவிக்கு உணவளித்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆராதனவல்லி வீட்டிற்கு வந்து நெல் வயலுக்கு பதிலாக தோட்டத்தில் இருந்ததால் பசியாக இருந்ததாக கூறி உணவு கேட்டாள். அப்போதுதான் தங்கள் மகள் ஆராதனவல்லிக்கு பதிலாக பார்வதி தேவிதான் தங்கள் நெல் வயலை காத்து கொண்டிருந்தாள் என்பதையும் தான் தன் சொந்த மகளுக்கு பதிலாக பார்வதி தேவிக்கு உணவளித்து விட்டேன் என்பதையும் சுதன்மாயி உணர்ந்தாள். எனவே அம்மகியின் பெயர் திருநெல்லை அம்பாள். ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. இக்கோவில் மிகவும் பெரியது. மேலும் இதில் உள்ள பிரம்மாண்டமான தூண்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய கோவில்களை கட்டுவதற்கு நீண்ட காலமும் மிகுந்த சிரமமும் தேவைப்பட்டிருக்கும் என்பதை எளிதில் யூகிக்க முடிகிறது. இக்கோவில் கிபி 6ஆம் மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விஜயநகர ஆட்சியாளர்களுக்கு இக்கோவில் மேம்படுத்துவதில் பெரும் பங்கு உண்டு. கோவிலுக்கு அருகில் வசிக்கும் ஸ்ரீ முத்துராமலிங்க ஞான தேசிக சுவாமிகளின் மடம் இக்கோவிலை இந்த நிலைக்கு புதுப்பிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இங்கே நித்திய கல்யாணி அவங்களுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடராஜருடைய சன்னதியுமே வந்து இருக்குது. இந்த கோவிலில் விசேஷமான நாட்கள் எது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்கள், அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாட்கள், அந்த மாதிரி பண்டிகையெல்லாம் இங்கே கோலாகலமாக வந்து கொண்டாடப்படுது. இந்த கோவிலுடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி முதல் 11 மணி வரை இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் சொன்ன டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவிலும் கூட. இங்கே மகாவிஷ்ணுவுடைய சிற்பம் வந்து இருக்குது. இங்கே முருகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. இங்கே முருகர் வள்ளி தேவியோட சேர்ந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. முருகர் சன்னதிக்கு அப்படியே பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஜலட்சுமியோடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. இங்கே சண்டீஸ்வரருடைய சன்னதி வந்து இருக்குது. இங்கே நவகிரகங்களுடைய சன்னதியுமே வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோவிலை நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ரொம்பவும் பெரிய கோவில். ஸோ சூப்பரான சிற்பங்கள் நிறைய இருக்குது. சிற்பங்கள் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு அழகாக நுணுக்கமாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது இந்த கோவில். ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தான் பை ஃப்ரம் ஸ்ரீராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.